காமெடி ஆக்டர் சிரிக்கோ உதயா இவரை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரீசெண்டா அவரோட காலை எடுத்துட்டாங்க சுகர் நோயால அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ இவருக்கு பல பேர் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோல என்ன சொல்லியிருந்தேன்னா, பல பேர் இவருக்கு உதவி செய்ய முன் வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப இதை எடுத்து நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க. உதவி செஞ்சதும் இல்லாம நிறைய விஷயங்களும் பகிர்ந்திருக்காரு சிரிக்கோ உதயா அவர்கள். சோ அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரியலன்னா இந்த வீடியோல பார்ப்போம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிரிக்கோ உதயா ஒரு சூப்பரான காமெடி ஆக்டர். லொல்லு சபால பயங்கர ஃபேமஸா இருந்த ஒரு ஆக்டர். ஸோ இவர் இல்லாம லொல்லு சபாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு. அப்போ இப்போ இப்படி இருக்கிற இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா பட வாய்ப்புகள் இல்லை இப்போதைக்கு. ஆனா இவர் எழுதுற காமெடி ரைட்டிங் எல்லாமே ஹிட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே காமெடியா இருக்கட்டும், நிறைய படத்துக்கு காமெடி இவர் தான் எழுதுவாரு. இவரு பெருமையா சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் எழுதின காமெடிய எல்லா மொழிக்கும் டிரான்ஸ்லேட் ஆகும் போது என் காமெடியும் டிரான்ஸ்லேட் ஆகுது. அப்ப என்னோட காமெடி அந்த அளவுக்கு ஹிட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பூரிச்சு இப்பதான் ரீசெண்டா பேசியிருந்தாரு. இப்ப இதனை அடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு சுகர் நோய் ரொம்ப ஹையா இருக்கிறனால கால் எடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில சின்ன சின்ன காமெடி ஆக்டர்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாரு அவருக்கு. இதுக்கப்புறம் தான் சந்தானம் அவர்கள் ஹெல்ப் பண்ணல, இவர் ஹெல்ப் பண்ணல, நடிகர் சங்கம் முன் வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இந்த விஷயத்திலே வைக்கப்பட்டுச்சு. இதனை அடுத்து நடிகர் சந்தானம் அவர்கள் முன் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது பெருசா தெரியப்படவே இல்லை. சிரிக்கோ உதயாவே என்ன சொல்றாருன்னா, சந்தானம் எப்பத்துல என் கூட இருந்தவன், அவனும் நானும் ஒன்னாதான் இருப்போம் எப்பவுமே. அவன் என்கிட்ட சொன்னா சினிமால இருக்கிறப்ப, அண்ணா உனக்கு என்னைக்குன்னா பிரச்சனைனா இல்ல ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்னா கண்டிப்பா என்ன கூப்பிடுனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுத்துருந்தா. அதே மாதிரி எனக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கோ உதயா அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த நியூஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்த இதே சமயத்துல தான் KPY பாலா, இவரை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 5-6 ஆம்புலன்ஸ் வச்சு ஒரு பெரிய ஒரு விஷயமாவே அவர் நடத்திட்டு இருக்காரு. அது பாராட்டுக்குரியது. இப்போ சிரிக்கோ உதயா விஷயத்த தெரிஞ்ச உடனே நானும் ஒரு காமெடி ஆக்டர் தான், இன்னொரு காமெடி ஆக்டருக்கு ஹெல்ப் பண்ணலன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன பகிர்ந்திருக்காருன்னா, நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும் போது நீ நல்லா சம்பாதிக்கணும்டா, நல்லா வரணும்டா சொன்ன நீங்க இன்னைக்கு இப்படி இருக்கீங்க. அதனால நான் சம்பாதிச்ச 1 லட்சத்தை உங்களுக்காக கொடுக்குறேன். இன்னும் நீங்க 3 மாசத்துல மறுபடியும் ஷூட்டிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி KPY பாலா பகிர்ந்திருக்காரு. இதனை அடுத்து சிரிக்கோ உதயா என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு கால் எடுத்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா நான் என்னைக்குனாலும் நடிப்பை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு சிரிக்கோ உதயா எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.